ஜோ கிச்சனில் இன்றைக்கி மட்டன் ரிப்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு செமி கிரேவியாக இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். மட்டன் ரிப்ஸ் கிரேவி இதுக்கு ஒரு பேஸ் ஆனியன் டொமேட்டோ மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு 3 சின்ன டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு 8 to 10 கேஷ்யூ நட்ஸும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் மட்டன் ரிப்ஸ் 1 kg வாங்கிட்டு அதை கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் அது போட்டு சூடானதுக்கப்புறமேலு பட்டை, கிராம்பு, சோம்பு 1 டீஸ்பூன், அப்புறம் ஏலக்காய் 2 இதை மட்டும் போட்டு நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமேலு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் இந்த பட்டர் கூடயே போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சாச்சு. ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மட்டன்லேருந்து அந்த தண்ணி மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வெறும் மட்டன் மட்டும் இதுக்குள்ளார போட்டுக்கலாம். இப்போ மட்டன் ரிப்ஸ் மட்டும் வெந்தது தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை சேர்த்திட்டு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மட்டன் மசாலா பவுடர் கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இப்படி நல்லா கிளறுனா தான் அந்த மசாலா பவுடர் எல்லாமே இந்த மட்டனோட சேரும். அதுக்கப்புறமேலு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நான் மட்டன் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்தி தான் இருக்கேன். இப்போ நம்ம அந்த மட்டன் தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் பாதி தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுறலாம். ஹையில் வச்சோம்னா அந்த தண்ணி சீக்கிரமே சுண்டிரும். தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதுக்கப்புறமேல நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஆனியன், டொமேட்டோ, கேஷ்யூ நட்டு 3ம் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இப்போ இந்த மட்டன் ரிப்ஸோட ஆட் பண்ணணும். இப்போ இதை ஆட் பண்ணினதுக்கப்புறமேலு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டோம்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே சுண்டிரும். இப்போ மட்டன் ரிப்ஸ் மசாலா, மட்டன் ரிப்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக வந்துச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.